சில பேருக்கு குழந்தையே இல்லை என்ற கவலை, சில பேருக்கு பெண் பிள்ளை இல்லை என்ற கவலை, இன்னும் சில பேருக்கு ஆண் பிள்ளை இல்லையே என்ற கவலை. அப்படி ஆண் பிள்ளை வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து வணங்க வேண்டிய ஸ்தலம் இது. அதற்கு முன்னாடி ஆண் பிள்ளை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரக்கன் ஒருவனை அழிப்பதற்காக சிவபெருமான் அகோரமூர்த்தியாக உருவான கதையைப் பற்றி இங்கு பார்ப்போம். மருத்துவன் என்ற அசுரன் ஒருவன் கடுமையான தவத்தை மேற்கொண்டு பிரம்மதேவரிடம் மிகப்பெரிய வரத்தை பெற்றார். அந்த அசுரன் தேவர்களுக்கு எப்போதும் துன்பத்தை கொடுத்து வந்தான். அதன் காரணமாக தேவர்கள் சிவனிடம் முறையிட சிவபெருமானின் அருளால் தேவர்கள் வேறு உருவம் கொண்டு திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து அவர்களோடு போர் செய்து வந்தான். மேலும் அந்த அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டு சூலாயுதத்தை பெற்றான். அதன் பின்னர் அந்த சூலத்தைக் கொண்டு நந்தி தேவரை சூலத்தால் தாக்கிக் காயப்படுத்தினான். இதனால் கோபமடைந்த சிவன் அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தில் இருந்து அகோரமூர்த்தியாக அரக்கன் முன் தோன்றினார். இந்த அகோர உருவைக் கண்டு அச்சமடைந்த அசுரன் சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்துள்ளான். சிவபெருமானிடம் சரண்டடைந்த அசுரன் அகோர மூர்த்தியின் காலடியிலும் அசுரனால் காயம்பட்ட நந்திதேவர் இந்த திருக்கோவிலின் நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணப்படுகின்றனர். இங்கு உள்ள முக்குளத்தில் நீராடி இறைவனை வேண்டினால் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம்.